ஷியாமலவாணி 90.4 சமுதாய வானொலியின் வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பாடல் குழுமம், புதுதில்லி. முதலாவதாக கணித வினாடி வினா. இதில் கலந்து கொள்வோர் மதுரை மாவட்டம் எலியார்பத்தி கிராம மக்கள். ஷியாமலாவாணி 90.4 சமுதாய வானொலியில் வினாடி வினா அந்த போட்டிக்குள்ள கலந்துக்க வந்திருக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சிக்குள்ள ஒரு தொகுப்பான பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்த நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக நம்ம மதுரை சுப்புலட்சுமி லட்சுமிபதி அறிவியல் கல்லூரியினுடைய கணித பேராசிரியர் எஸ் மேகலா மேம் வந்திருக்கிறாங்க. அதோடு சேர்த்து போட்டியாளர்களாக மதுரை மாவட்டத்திலிருந்து எலியார்பத்தி கிராம மக்கள் வந்திருக்கிறீங்க. இப்போது உங்களுடைய அறிமுகம் இந்த சுற்று. டீம் ஏ முதல் அணி. வணக்கம், என் பேர் ஏ வெள்ளையம்மாள். கூட வந்திருக்க மாதிரி எஸ் வெள்ளையம்மாள். எலியார்பத்திலேருந்து வந்திருக்கோம். எங்கள் டீம் ஏ. இரண்டாம் அணி. வணக்கம், என் பேர் விஜயா. நான் எலியார்பத்தியிலேருந்து வந்திருக்கோம். என் கூட இருக்கவங்க பேர் பெசலம்மாள். எங்கள் டீம் பேர் பி. மூன்றாவது அணி. வணக்கம், என் பேர் செல்வி. எலியார்பத்தியிலேருந்து வந்திருக்கோம். கூட வந்திருக்க பேர் அழகு பொண்ணு. எங்கள் டீம் பேர் சி. கணித பேராசிரியர்களையும் போட்டியாளர்களையும் அன்புடன் வரவேற்கிறது ஷியாமலாவாணி 90.4. வினாடி வினா போட்டியின் விதிமுறைகள். போட்டியில் மொத்தம் 5 சுற்றுகள். ஒவ்வொரு சுற்றிலும் ஒவ்வொரு அணிக்கும் 5 கேள்விகள் கேட்கப்படும். ஒவ்வொரு கேள்விக்கும் 10 மதிப்பெண்கள். ஒவ்வொரு சுற்றின் முடிவிலும் நீங்கள் பெற்ற மதிப்பெண்கள் அறிவிக்கப்படும். உங்கள் ஒவ்வொரு அணிக்கும் ஸ்லேட் கரும்பலகை கொடுக்கப்பட்டுள்ளது. கேள்விக்கான பதிலை நீங்கள் கணக்கிட்டு சரி செய்த பின் பதில் தெரிவிக்கலாம். நீங்கள் பதில் சொல்லவில்லை என்றால் அக்கேள்வி அடுத்த அணிக்கு கேட்கப்படும். அப்படி நீங்கள் விடை சொல்லும் பட்சத்தில் 5 மதிப்பெண்கள் மட்டும் கிடைக்கும். 1 மற்றும் 2ஆம் இடத்தை பெறுபவருக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். மற்றவர்களுக்கு ஆறுதல் பரிசு வழங்கப்படும். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இரண்டாவது சுற்றுக்கான கேள்விகள் ஆரம்பம். டீம் ஏக்கான முதல் கேள்வி. ஒரு நாளைக்கு உங்க வீட்டுக்கு வர மளிகை ஜாமான் 50 ரூபாய் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு எவ்வளோ ஆகும்? 300 ரூபாய். தவறான விடை. டீம் பிக்கு தெரியுமா? டீம் பி சொல்லுங்க. 350. சரியான விடை. டீம் பிக்கு 5 மதிப்பெண்கள். ஒரு பையன் எக்ஸாம் எழுத போறான். காலையில் 10லேருந்து 12 மணி வரைக்கும் எக்ஸாம் எழுதுறதுக்கு டைம் இருக்கு. அதாவது 2 மணி நேரம் டைம். அவன் 45 நிமிஷத்துலேயே முடிச்சிடறான் அப்படின்னா அவன் மீதி அவனுக்கு எவ்வளோ நேரம் இருக்கும்? 20 மணி நேரம் இருக்கு. தவறான விடை. டீம் பிக்கு தெரியுமா? 1 மணி நேரம் 15 நிமிஷம் இருக்கு. சரியான விடை. டீம் பிக்கு 5 மதிப்பெண்கள். டீம் ஏக்கான மூன்றாவது கேள்வி. ஸ்கூலில் டீச்சர் பரீட்சை எதனா பேப்பரை பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க. அதில் ஒரு பொண்ணுக்கு 37 மார்க் போட்டு பேப்பர் வந்திருக்கு. டீச்சர் திருத்தும் போது ஒரு 5 மார்க் போடாமல் விட்டுட்டாங்க ஒரு கொஷினுக்கு. திரும்ப 5 மார்க் வாங்குறாங்க. அப்போது அந்த பொண்ணோட மார்க் இப்போ எவ்வளவா இருக்கும்? 42 மார்க். சரியான விடை. டீம் ஏக்கு 10 மதிப்பெண்கள். டீம் ஏக்கான நான்காவது கேள்வி. ஒரு பையனுக்கு பிறந்த நாள். அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சாக்லேட் கொடுக்கணும்னு நினைக்கிறான். அவன் ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு போகிறான், சாக்லேட் பாக்ஸ். அதில் 100 சாக்லேட் இருக்குது. அவனுடைய கிளாஸில் மொத்தம் 25 பேர் இருக்காங்க. 25 பேரும் 3 சாக்லேட்டாக எடுத்துக்கிறாங்க. அப்படின்னா மீதி அந்த சாக்லேட் பாக்ஸில் எத்தனை சாக்லேட் இருக்கும்? 75 சாக்லேட் சாப்பிட்ருப்பாங்க. மீதி 25 சாக்லேட் இருக்கு. சரியான விடை. டீம் ஏக்கு 10 மதிப்பெண்கள். டீம் ஏக்கான இறுதி கேள்வி. ஒரு சாக்லேட்டோட விலை 5 ரூபாய் அப்படின்னா 70 சாக்லேட்டோட விலை எவ்வளோ இருக்கும்?
தெரியுமா உங்களுக்கு? இல்லை பிக்கு போயிடலாமா? டீம் பிக்கு 10 சாக்லேட் 50 ரூபா தானே. அப்போ 7 தடவை அதை கூட்டுங்க. 50 தெரியலையா? அடுத்து போகலாமா? டீம் பிக்கு தெரியுமா? 350. சரியான விடை. டீம் பிக்கு 5 மதிப்பெண்கள். இரண்டாவது சுற்றில் டீம் பிக்கான முதல் கேள்வி. ஒரு வீட்டில் 7 பேர் இருக்காங்க. ஒருத்தருக்கு 500 ரூபா ட்ரெஸ் எடுக்க ஆகுது அப்படின்னா 7 பேருக்கு எவ்வளோ ஆகும்? 3500. சரியான விடை. டீம் பிக்கு 10 மதிப்பெண்கள். டீம் பிக்கான இரண்டாவது கேள்வி. ஒருவர் ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கு போறாங்க. 2 பஸ் மாறுறாங்க. மொதல் பஸ்ல 65 ரூபாய்க்கு டிக்கெட் எடுக்கிறாங்க. ரெண்டாவது பஸ் போகும்போது 15 ரூபா டிக்கெட் எடுக்கிறாங்க. அப்பனா மொத்தம் அவர் டிக்கெட்டுக்குன்னு எவ்வளோ காசு செலவு பண்ணியிருப்பார்? 75 ரூபாய். தவறான விடை. டீம் சிக்கு அடுத்து சொல்லுங்க நீங்க. 80 ரூபா. 80 ரூபாய் என்பது சரியான விடை. டீம் சிக்கு 5 மதிப்பெண்கள். டீம் பிக்கான மூன்றாவது கேள்வி. ஒரு சின்ன பொண்ணு கடைக்கு போறா. 30 ரூபாய் கையில் எடுத்துட்டு போறா. இப்போ ஒரு பேனா 16 ரூபா, ஒரு சாக்லேட் 7 ரூபா. அப்போ அவட்ட மீதி எவ்வளோ இருக்கும்? 7 ரூபாய். சரியான விடை. டீம் பிக்கு 10 மதிப்பெண்கள். டீம் பிக்கான நான்காவது கேள்வி. 100 ரூபாய் எடுத்துகிட்டு ஒரு கடைக்கு போகிறீங்க. அங்கே போய் பேனா, பென்சில், ரப்பர் எல்லாம் வாங்க போகிறீங்க. ஒரு பேனாவோட விலை 30 ரூபா, ஒரு பென்சிலுடைய விலை 5 ரூபா, ஒரு ரப்பருடைய விலை 2 ரூபா. அப்படின்னா மீதி எவ்வளோ கொடுப்பாங்க? 63 ரூபா மீதம். சரியான விடை. டீம் பிக்கு 10 மதிப்பெண்கள். டீம் பிக்கான இறுதி கேள்வி. ஒரு ஐஸ்கிரீம் 35 ரூபா அப்படின்னா 7 ஐஸ்கிரீம் எவ்வளோ ரூபா? 245 ரூபா. சரியான விடை. டீம் பிக்கு 10 மதிப்பெண்கள். டீம் சிக்கான இரண்டாவது சுற்று கேள்விகள் ஆரம்பம். டீம் சிக்கான முதல் கேள்வி. ஒருத்தர் செப்பல் வாங்க போறாரு. 200 ரூபாய் எடுத்துட்டு போறாரு. ஆனா அங்க செப்பல் 250 ரூபாய் அவருக்கான செப்பல். அப்படின்னா அவருக்கு இன்னும் எவ்வளோ ரூபாய் தேவைப்படும்? 50 ரூபா. சரியான விடை. டீம் சிக்கு 10 மதிப்பெண்கள். டீம் சிக்கான இரண்டாவது கேள்வி. ஒரு கிளாஸ்ல 42 பேர் இருக்காங்க. 2 பேர் அன்னைக்கு லீவு. 3 பேருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படின்னா அந்த கிளாஸ்ல மீதி எத்தனை பேர் இருப்பாங்க? 37. சரியான விடை. டீம் சிக்கு 10 மதிப்பெண்கள். டீம் சிக்கான மூன்றாவது கேள்வி. 1 கிலோ தக்காளி 10 ரூபாய் அப்படின்னா 2.5 கிலோ தக்காளி எவ்வளவு? 25 ரூபா. சரியான விடை. டீம் சிக்கு 10 மதிப்பெண்கள். டீம் சிக்கான நான்காவது கேள்வி. 100 ரூபாய் எடுத்துட்டு போறீங்க. புக்கோட விலை 33 ரூபா அப்படின்னா மீதி உங்ககிட்ட எவ்வளோ இருக்கும்? 67 ரூபா. சரியான விடை. டீம் சிக்கு 10 மதிப்பெண்கள். டீம் சிக்கான இறுதி கேள்வி. கடிகாரம் வாங்குறதுக்கு கடைக்கு போறீங்க. உங்களுக்கு பிடிச்ச கடிகாரம் 250 ரூபாய்க்கு இருக்கு. அதுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் தள்ளுபடி பண்றாங்க. அப்படின்னா நீங்க எவ்வளோ அந்த கடிகாரத்துக்கு கொடுக்கணும்? 200 ரூபா. சரியான விடை. டீம் சிக்கு 10 மதிப்பெண்கள். இதோட இரண்டாம் சுற்று கேள்விகள் முடிவடைந்தன. இந்த இரண்டாவது சுற்றின் முடிவில் ஏ டீம் 20 மதிப்பெண்களும், பி டீம் 55 மதிப்பெண்களும், டீம் சி 55 மதிப்பெண்களும் வாங்கியிருக்காங்க.
இதில் கலந்து கொண்டவர்கள் மதுரை மாவட்டம் எலியார்பத்தி கிராம மக்கள். கணித வினாடி வினா நிகழ்ச்சியின் அடுத்த சுற்றுகளை இனிவரும் பகுதிகளில் கேட்கலாம். நாடக கணிதம் தினமும் நம் அன்றாட வாழ்க்கையில் நடைமுறை கணக்குகளை நாடகம் மூலம் அறிந்து பயன்பெறும் கணிதம் கற்போம் எனும் சுவையான நிகழ்ச்சி. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இனி கலந்துரையாடல் கேட்கலாம். கலந்துரையாடலில் இன்று கண்களும் கணிதமும். கலந்துரையாடுபவர் டாக்டர் ஜி பாஸ்கரராஜன், கண் மருத்துவர், மதுரை. இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் கொம்பாடி கிராம மக்கள். வணக்கம், என் பேர் மாரீஸ்வரி. என் கூட பவுன் தாயும் ஈஸ்வரியும் வந்திருக்காங்க. நாங்கள் இங்கே கண் டாக்டர் இங்கே பேசுகிறத கேட்க வந்திருக்கோம். ஷியாமலவாணி ரேடியோ நிகழ்ச்சியில் கண்களும் கணிதமும் என்ற தலைப்பில் சில உண்மைகளை நாம் பார்ப்போம். கண் பார்வை குறைபாட்டில் அந்த கருவிழினுடைய அந்த வட்டம் இருக்கு இல்லையா, அதனுடைய பக்கவாட்டில் உள்ள இருக்கக்கூடிய அந்த விட்டமும் நேரடியாக இருக்கக்கூடிய விட்டமும் வித்தியாசப்படும். இதை வந்து ஆஸ்டிக்மேட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எண்ணிக்கைகள் ரொம்ப அதிசயமான முறையில் இருக்கும். ஒரு வட்டத்தினுடைய மொத்த டிகிரி வந்து 360 டிகிரி. இந்த குறைபாடு வரும்பொழுது 2 கண்ணிலையும் உள்ள குறைபாட்டை கூட்டி போட்டால் அது 360ஆகவோ அல்லது 180ஆகவோ கூட்டுத்தொகை வர்ற மாதிரி தான் கண்ணுடைய குறைபாடு கூட அமைஞ்சிருக்கு. இப்போ ஒரு கண்ணில் 180, இன்னொரு கண்ணில் 180னா ரெண்டையும் சேர்த்தா 360. ஒரு கண்ணில் 90, இன்னொரு கண்ணில் 90 இருந்தால் 180. ஒரு கண்ணில் 135, ஒரு கண்ணில் 45 வந்ததுன்னா 180. இந்த மாதிரி குறைபாடு வர்றதில் கூட ஒரு ஜியாமெட்ரிக்கல் ப்ரொப்போர்ஷன் சொல்கிறது, ஒரு இயற்கை கட்டுப்பாட்டோடு தான் அந்த குறைபாடுகள் கூட கண்ணில் அமைஞ்சிருக்குது. அதே போல் இப்போ உங்கள் ஊர்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அறுவை சிகிச்சை செய்கிற கூட்டி போகிறாங்க. அது வந்து எதுக்காக கூட்டி போகிறாங்க? கண்ணில் புற்றுநோய் வந்தவங்களுக்கு கூட்டிகிட்டு போய் அறுவை சிகிச்சை செய்து கண்ணுக்குள்ளேயே ஒரு லென்ஸை பொருத்திட்டுனா இயற்கையான பார்வை கிடைக்கும். முன்னே நாங்கள் ஆரம்ப காலத்தில் அப்புறம் அறுவை சிகிச்சை ஒரு 25-30 வருஷத்துக்கு நல்லா பண்ணும்போது அப்போ அறுவை சிகிச்சை செஞ்சுட்டு அவங்களுக்கு +10 என்ற அளவில் உள்ள கண்ணாடியை மாட்டி விடுவோம். இப்போ பழைய ஆப்ரேஷன் பண்ண பாட்டிகள் தாத்தாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு திக்கான கண்ணாடி போட்டிருப்பாங்க. அந்த கண்ணாடியோட பவரு +10. இப்போ நாங்கள் கண்ணுக்குள்ளே வைக்கக்கூடிய அந்த லென்ஸோட பவரு +21. இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் கால்குலேஷன் பண்ணி கணித முறைப்படி பண்ணி தான் கண் அறுவை சிகிச்சையும் நாங்கள் செஞ்சு அவங்களுக்கு பார்வையை கொடுக்குறோம். நம் கண்களின் அமைப்பு, அதன் செயல்பாடுகள், நாங்கள் செய்யக்கூடிய அறுவை சிகிச்சையில் பயன்படுத்தக்கூடிய கணித முறைகள் அனைத்துமே கணித இயலின்படியே அமைந்திருப்பது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமாகும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கண்ணும் கணிதமும். டாக்டர், வெள்ளை எழுத்துனா என்ன, எத்தனை வயசில் வரும்? அதில் ஏதாவது கணக்கு இருக்கா? இது நல்ல கேள்வி நீங்கள் கேட்டீங்க. இப்போ நம்ம கிராமத்தில் ஒரு 35 வயசு 40 வயசு ஆன உடனே நிறைய ஜனங்களுக்கு வரக்கூடிய குறைபாடு என்னென்னா, ஊசியில் நூல் கோர்க்க முடியல, அப்படி இல்லை குழந்தைகளுக்கு தலையில் பேன் எடுத்தால் பேன் தெரிய மாட்டேங்குது, அப்படி இல்லைன்னா அரிசியில் கல் பொறுக்க முடியல, அப்படிங்கிற குறைபாடுகள்லாம் அந்த வயசில் வர ஆரம்பிக்கும். இது சுமார் 35லேருந்து 40 வயசுக்குள்ளே தான் இதனுடைய குணம் தெரிய ஆரம்பிக்கும். அதை வந்து வெள்ளெழுத்துன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இயற்கையாக நம்முடைய கண் வந்து தூரத்தில் உள்ள பொருள்களையும் பக்கத்தில் உள்ள பொருள்களையும் வேகமாக அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடிய சக்தியுடைய அமைப்பு. இந்த அமைப்பில் வயசு கூட கூட அந்த குறைபாடு உண்டாகுது. அதை வெள்ளெழுத்துன்னு சொல்கிறோம். அதே மாதிரி எழுத்துக்கள் பார்த்தாக்கா அதெல்லாம் ஆடுற மாதிரி தெரியும். இந்த குறைபாட்டு தான் வெள்ளெழுத்துன்னு சொல்கிறோம். இது வந்து 35லேருந்து 40 வயசுக்குள்ளே வருது. இது 38 வயசு அந்த மாதிரி வரும்பொழுது +1 அப்படின்னு கணக்கு வரும்.
இதே 48 வயசு வரும்போது +2ன்னு வரும். 54 வயசு போகும்போது +3 அப்படின்னு வரும். இந்த மாதிரி வயது கூட கூட இந்த கண்ணாடி பவர்னுடைய எண்ணிக்கையும் கூடிக்கிட்டே போகும். இதே ஒரு 60 வயசு 65 வயசு ஆகும்போது கண்ணில் புரை நோய் வரும்பொழுது அவங்களுக்கு இது மாறிடும். இது 2வது பார்வை. ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா 75 வயசில் தாத்தா கண்ணாடிலாம் படிச்சுட்டு இருப்பார், 45 வயசில் பையன் கண்ணாடி போட்டு படிச்சுட்டு இருப்பார். அப்போ தாத்தா எனக்கு நல்ல பார்வை இருக்குன்னு சொல்லுவார். உண்மை கிடையாது. அது 2வது பார்வை அப்படின்னு சொல்கிறது. இது வெள்ளெழுத்து பற்றிய உண்மை. அந்த காலத்தில் புஸ்தகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி கண்ணாடியெல்லாம் இல்லாத காலத்தில் வெள்ளெழுத்து பெரிய எழுத்து விக்ரமாதித்தன் கதையெல்லாம் படிப்பாங்க. வெள்ளெழுத்துக்காரவங்களுக்காக பெரிய எழுத்து விக்ரமாதித்தன் கதை இந்த மாதிரி பெரிய எழுத்து போட்டு பிரிண்ட் போட்டு விற்பாங்க. அது மாதிரி கிறிஸ்தவங்களில் பார்த்தீங்கன்னா, எங்களால் பைபிள் படிக்க முடியல, ஏன்னா அதில் சின்ன எழுத்தாக இருக்கும். இந்த மாதிரியான குறைபாடுகளுக்காக இந்த வெள்ளெழுத்து உள்ளவங்க வருவாங்க. கலந்துரையாடலில் இதுவரை நீங்கள் கேட்டது கண்களும் கணிதமும். கலந்துரையாடியவர் டாக்டர் ஜி பாஸ்கரராஜன், கண் மருத்துவர், மதுரை. இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் கொம்பாடி கிராம மக்கள். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இனி நாடக கணிதம் கேட்கலாம். நாடகத்தின் பெயர் சுயதொழிலில் கணக்கு. இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் வலையங்குளம் புதுக்கண்மாய் கிராம மக்கள். சுப்புவாக செல்வி, பூமாரியாக பிலோமினா. நாடக கதை எழுதியவர் திரு எம் கிருஷ்ணன். நாடக இசையமைப்பு ஷியாமலாவாணி 90.4. என்ன சுப்பு, மண் அடுப்பெல்லாம் நல்லா விற்கிதா? எங்க பூமாரி, இப்பெல்லாம் ஃபேஷன் ஆச்சே, அதான் நாகரிகம் மாறி போச்சுல. ஆமாம் சுப்பு, நீ சொல்கிறது சரிதான். கொஞ்சம் கூட விற்கலையா? ஆமாம் பூமாரி, ஏதோ 4 அடுப்பு ஒரு நாளைக்கு விற்கிது. ஆமாம் சுப்பு, நீ என்னென்ன அடுப்பெல்லாம் செய்கிற? நான் ஒத்த அடுப்பு, ரெட்டை அடுப்பு இவ்வளவுதான் செய்கிறேன். ஒரு நாளைக்கு மொத்தம் எத்தனை அடுப்பு செய்வ சுப்பு? அதுவா, காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் பார்த்தா ஒரு 25 அடுப்பு செய்கிறேன். ஒத்தை அடுப்பு எத்தனை ரூபாய்க்கும் ரெட்டை அடுப்பு எத்தனை ரூபாய்க்கும் விற்கிற சுப்பு? ஒத்தை அடுப்பு ஒரு 40 ரூபாய்க்கும், ரெட்டை அடுப்பு ஒரு 100 ரூபாய்க்கும் விற்கிறேன். நீ ஒரு நாளைக்கு 25 அடுப்பு செய்கிறேன்னு சொன்ன. அதில் ஒத்தை அடுப்பு எத்தனை, ரெட்டை அடுப்பு எத்தனை செய்கிற? ஒத்த அடுப்பு ஒரு 15 செய்கிறேன், ரெட்டை அடுப்பு ஒரு 10 செய்கிறேன். அவ்வளவுதான். நீயே கணக்கு பண்ணி சொல்லு பூமாரி. நானே கணக்கு பண்ணி சொல்கிறேன். ஒத்தை அடுப்பும் ரெட்டை அடுப்பும் எத்தனை ரூபான்னு சொன்னேன்? ஒத்த அடுப்பு 40 ரூபான்னு சொன்னேன், ரெட்டை அடுப்பு 100 ரூபான்னு சொன்னேன் பூமாரி. ஒரு நாளைக்கு 15 ஒத்த அடுப்பு செய்கிறேன்னு சொன்னேன். ஒரு அடுப்புக்கு 40 ரூபான்னு கணக்கு பார்த்தா 15 அடுப்புக்கு 600 ரூபா வருது. என்ன சுப்பு, நான் சொல்கிறது சரியா? சரிதான். கொஞ்சம் ரெட்டை அடுப்புக்கும் கணக்கு பண்ணி சொல்லுங்களேன். ஒரு ரெட்டை அடுப்பு 100 ரூபான்னு சொன்னேன். அப்படி இருக்கும்போது 10 அடுப்புக்கு 1000 ரூபா வருது. சரி, இப்போ மொத்தம் எவ்வளவுன்னு சொல்லு பூமாரி. ஒத்தை அடுப்பு 600 ரூபாய்க்கும் ரெட்டை அடுப்பு 1000 ரூபாய்க்கும் விற்றேன்னா மொத்தம் கூட்டி கணக்கு பார்த்தா ஆக மொத்தம் 1600 ரூபா வருது. ஆமா பூமாரி, நீ சரியாதான் சொல்லியிருக்க. அப்போ ஒரு மாசத்துக்கு 48,000 ரூபா நீ சம்பாதிக்கிற. பூமாரி, நான் என்னுடைய வருமானத்தை சொன்னேன், ஆனா செலவை சொல்லலையே. உனக்கு என்ன சுப்பு செலவு வரப்போகுது? அட என்ன பூமாரி இப்படி சொல்லிட்ட? ஏன் சுப்பு, நான் எதுவும் தப்பாவா சொன்னேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பூமாரி. இந்த அடுப்பு செய்கிற தொழிலுக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னு கொஞ்சம் சொல்லு பார்ப்போம். முக்கியம்னு பார்த்தா மண் தேவைப்படும், அப்புறம் சுள்ளையில் வைக்கிறதுக்கு கொஞ்சம் விரவு தேவைப்படும். அவ்வளவுதானே? அவ்வளவுதான் பூமாரி. அதோட அந்த சூளையில் மண்ணால் வேற பூசணும். அட ஆமாம் சுப்பு, அது வேற பூசணும்ல.
அது எனக்கு கொஞ்சம் மறந்து போச்சு. சரி, அதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும் சுப்பு? ஒரு வண்டி மண் 500 ரூபா சொல்றாங்க. அட என்ன சுப்பு சொல்கிற? ஒரு வண்டி மண் 500 ரூபாயா? என்னால் நம்பவே முடியலையே. அடுப்பு செய்யறதுக்கு தேவையான மண் அவ்வளவு ரூபாய்க்கு தான் கிடைக்குது. இந்த கிணத்து மண்ணை வச்சு அடுப்பு எதுவும் செய்ய முடியாது. சரி சுப்பு, ஒரு வண்டி மண் 500 ரூபான்னா வேற என்ன செலவாகும்? அதான் முன்னாடியே சொன்னேனே, விறகும் தேவைப்படும். அந்த விறகு எவ்வளவு ரூபா ஆகும் சுப்பு? விறகு ஒரு 2 தூக்கு தேவைப்படும். அட என்ன சுப்பு, 2 தூக்கு விறகுன்னு சொல்றியே? தூக்குன்னா என்ன, கிலோவா? அது என்ன கணக்கு? ஒரு தூக்குனா மொத்தம் 20 கிலோ விறகு இருக்கும். ஓ, இதுதான் தூக்குன்றதா? ஆமாம் பூமாரி. சரி சுப்பு, ஒரு தூக்கு விறகு எத்தனை ரூபாய்க்கு விற்கிது? ஒரு தூக்கு 80 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்படின்னா 2 தூக்கு விலை 160 ரூபா வருது. ஆமாம் பூமாரி. எல்லா பொருளுக்கும் மொத்தம் எவ்வளவு செலவாகுதுன்னு சேர்த்து சொல்லு. இந்த மண்ணுக்கு ஒரு 500ஐயும் இந்த விறகுக்கு ஒரு 160ஐயும் சேர்த்தா ஆக மொத்தம் 660 ரூபா செலவாகுது. அது மட்டும் இல்லை, கடையில் வேற எனக்கு உதவியாக இருக்கிற அம்மாவுக்கு வேற சம்பளம் கொடுக்கணும். ஆமாம், அந்த அம்மாவுக்கு சம்பளம் எவ்வளவு? விறகு வெட்டுற அம்மாவுக்கு 340 ரூபா சம்பளம் கொடுக்குறேன். இப்போ எல்லாம் அதிகமாக சம்பளம் கொடுத்தா தானே வேலைக்கே வர்றாங்க. நீ முதல்ல சொன்ன மாதிரி 660 ரூபாயும் இந்த கூலி 340ம் சேர்த்தா ஆக மொத்தம் 1000 ரூபா வருது உனக்கு செலவு. ஒரு நாள் சம்பளம் எவ்வளவுன்னு சொன்னேன்? 1200 ரூபா சொன்ன சுப்பு. நீ அப்போ ஒரு நாள் வருமானம் எவ்வளவுன்னு சொன்னேன்? என்ன சுப்பு, மறந்துட்டியா? ஒரு நாள் வருமானம் 1600 ரூபான்னு சொன்னேன். இப்போ சொல்லு பூமாரி, எனக்கு லாபமா நஷ்டமா? லாபம்தான். எவ்வளவு லாபம்? உனக்கு ஆக மொத்தம் 1200 ரூபா வருமானம் வருது. அதில் 1000 ரூபா செலவு போயிடுச்சுன்னா 600 ரூபா உனக்கு மிச்சம்தானே? அது உனக்கு லாபம் தானே? சரிதான் பூமாரி. அதுலேயும் இந்த புயல் மழை வந்துட்டா என் பொழப்பே அன்னைக்கு ஓடாது. என்ன மன்னிச்சிரு சுப்பு, உன்னுடைய வியாபாரத்தில் இவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தெரியாமல் போச்சு. அடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை பூமாரி. ஏதோ நீ கேட்டதுனால என்னுடைய லாப நஷ்டத்தெல்லாம் உன்னிட்ட சொல்ல முடிஞ்சிச்சு. சரி சுப்பு, நாளைக்கு பார்க்கலாம். சரி பூமாரி, நானும் போயிட்டு வரேன். நாடக கணிதத்தில் இதுவரை நீங்கள் கேட்ட நாடகம் சுயதொழிலில் கணக்கு. இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் வலையங்குளம் கிராம மக்கள். நாடக கதை எழுதியவர் திரு எம் கிருஷ்ணன். நாடக இசையமைப்பு ஷியாமலாவாணி 90.4. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியிலேனே கற்றலும் கற்பித்தலும் கேட்கலாம். கற்றலும் கற்பித்தலும் நிகழ்த்துபவர் எஸ் சண்முகப்பிரியா, கணித ஆசிரியை, கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளி, மதுரை. இதில் பங்கேற்பவர்கள்: வணக்கம், என் பேர் பவுன்தாய். நான் கொம்பாடி கிராமத்திலிருந்து வந்திருக்கேன். என் கூட அழகம்மாள், ஒய்யம்மாள் வந்திருக்காங்க. நாங்கள்லாம் கொம்பாடி கம்மாயில் 100 நாள் வேலை பார்க்குறோம். வணக்கம், நீங்கள் கொம்பாடி கிராமத்துலேருந்து வந்திருக்கீங்க. கணிதம் கற்றுக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் இருக்க எல்லா எபிசோட்லேயும் எண்களை பற்றி நிறைய படிச்சிருக்கோம். நம்ம அதனோட தொடர்ச்சியாக கணக்கில் ஒரு 4 விதமான விதிகள், ரொம்ப மிக முக்கியமான விதிகள், ஒரு 4 விதிகள் இருக்கு. அதில் முதல் விதியாக கூட்டல், 2வது விதி கழித்தல், 3ஆம் விதி பெருக்கல், 4ஆம் விதி வகுத்தல். இது 4 விதிகளுமே கணக்கு பாடத்துல ரொம்ப முக்கியமான விதிகள். இது 4 நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம கணக்கை எளிதா நம்ம செய்யலாம்.
இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாமையே அன்றாட வாழ்க்கையில நம்ம டெய்லி உபயோகப்படுத்துற முறை தான். ஆனா நம்ம கூட்டல் நம்ம செய்யறோம் அப்படின்னு தெரியாமையே நம்ம நிறைய செய்வோம். உதாரணமா இப்போ ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லார் வீட்லேயுமே சைக்கிள் இருக்கும். அதில் எத்தனை சக்கரங்கள் இருக்கும்? 2 சக்கரம் இருக்கும். ஒன்று முதல் சக்கரம், பின்னாடி ஒரு சக்கரம் இருக்கும். அப்போ மொத்தம் சைக்கிளில் எத்தனை சக்கரம்? 2. இப்போ உங்களை அறியாமல் 1 கூட்டல் 1 2ன்றது நீங்கள் பண்ணுறீங்க. இதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுமே நம்ம காலையிலேருந்து இரவு தூங்க போகிற வரைக்குமே கணிதம் நம்மளோட வாழ்வையில் அன்றாட உதவியாக இருக்குது நம்மளுக்கு. இப்போ இதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம அடுத்தடுத்து பார்த்துட்டே வருவோம். இப்போது நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, அங்கே ஒரு பஸ் போயிட்டுருக்கு. அந்த பஸ்ஸில் எத்தனை சக்கரங்கள் இருக்குது? முன்னாடி 2 சக்கரம் இருக்குது, பின்னாடி 2 சக்கரம் இருக்குது. அப்போ 2 கூட்டல் 2 4. அப்போ மொத்தம் அந்த பஸ்ஸில் 4 சக்கரங்கள் இருக்குது. அடுத்து பார்க்குறீங்க, ஒரு லாரி போகுது. அப்போ அந்த லாரியில் எத்தனை சக்கரங்கள் இருக்குது? முன்னாடி 2 சக்கரம் இருக்கும், பின்னாடி 4 சக்கரங்கள் இருக்கும். 2 கூட்டல் 4 6. அப்போ மொத்தம் அந்த லாரியில் 6 சக்கரங்கள் இருக்குது. இப்போ எண்கள் பார்த்தீங்களா, எண்கள் இல்லாமல் கணிதம் கிடையாது. எண்கள் தான் ரொம்ப முக்கியமானது. கணிதத்தோட அடிப்படையே எண்கள் தான். இப்போது நம்மளோட முதலாவது விதி கூட்டல், அதை பற்றி தான் இப்போ நம்ம நிறைய பார்க்க போகிறோம். இப்போ உங்கள் கையில் 2 பூக்கள் இருக்குது. அவங்க தோழி இன்னும் 2 மலர்களை உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போது ஏற்கனவே உங்கள் கையில் 2 மலர்கள் இருக்குது. இப்போ உங்கள் தோழி கொடுத்த 2 மலர்களும் மேலும் உங்களுக்கு சேர்ந்துருக்கு. அப்போ அந்த 2 மலர்களோட இன்னொன்று 2 சேர்ந்துருக்கு. இப்போ மொத்தம் உங்கள் கையில் எத்தனை மலர்கள் இருக்குது? 2 கூட்டல் 2 4. இப்போ மொத்தம் இப்போ உங்கள்கிட்ட 4 மலர்கள் இருக்குது. இது சிம்பிளான ஒரு ஈஸியான கூட்டல். அதே மாதிரி இப்போது நீங்கள் பெரியார் வரைக்கும் போகிறீங்க. அங்கே ஒரு சாமான் வாங்குறதுக்காக, முக்கியமான சாமான் வாங்குறதுக்காக போகிறீங்க. போகிற வழியில் பேருந்து நிலையத்துக்கு போவீங்க. அங்கே பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது நீங்கள் உங்கள் ஒரு தோழியை பார்க்குறீங்க. அப்போ அவங்களும் என்ன சொல்கிறாங்க, நானும் உன்னோட கூட வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம 2 பேருமே போகலாம் அப்படின்ட்டு சேர்ந்து போகிறீங்க. பெரியாரில் ஏறுறீங்க. இங்கேருந்து பெரியாருக்கு 13 ரூபா டிக்கெட்டு. அப்போது உங்களுக்கு மட்டும் எடுக்க முடியாது, நீங்கள் உங்கள் தோழிக்கும் சேர்த்து தான் எடுப்பீங்க. அப்போ 2 பேர்த்துக்கும் 13 ரூபா, அவங்களுக்கு ஒரு 13 ரூபா. அப்போ நம்ம கண்டக்டர்கிட்ட எவ்வளோ கொடுக்க முடியும்? அப்போ நம்ம அங்கே என்ன பண்ணணும்? கூட்டல் வருது. 1 3 13, 2 13 ரூபா டிக்கெட் நம்ம எடுக்கணும். கண்டக்டர்கிட்ட எவ்வளோ கொடுக்கணும்? ஏற்கனவே நம்ம எண்களில் பார்த்துருக்கோம். 1 10கள், 1 3 13. அதே மாதிரி அடுத்தது 1 3 13. அப்போ 2 13 எவ்வளோ? அப்போ தான் நம்ம அவர்கிட்ட காசு கொடுக்க முடியும். அப்போது இதில் ஏற்கனவே நம்ம எண்களில் பார்த்துருக்கோம். 1 10 100 இடங்கள் பார்த்துருக்கோம். அப்போ 1ன்ற இடத்துல 3 இருக்குது, 10ன்ற இடத்துல 1 இருக்குது. இப்போ நீங்கள் அதே மாதிரி போட்டுக்கோங்க. 10ன்ற இடத்துல 1, 1ன்ற இடத்துல 3 போட்டுக்கோங்க. அதே மாதிரி 2 தடவை போடுவோம். இப்போ 1ஆம் இடத்துக்கு வாங்க. எப்போவுமே கூட்டல் பண்ணும் போது நம்ம 1ன்ற இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்கணும். இப்போ 1ன்ற இடத்துல ஏற்கனவே என்ன இருக்குது? 3, கீழே ஒரு 3, 2 3கள் இருக்குது. அப்போ 3 கூட்டல் 3 6. இப்போ 10கள் இடத்துக்கு வாங்க. 1 1, 2 ஒன்றுகள் இருக்குது. அப்போ 1 கூட்டல் 1 2. இப்போ நம்மளுக்கு மொத்தம் எவ்வளோ இருக்குது? 2 6 26. இப்போது நம்மளோட டிக்கெட்டோட எவ்வளோ கொடுக்கணும்? நம்ம 26 ரூபாய் கொடுத்து தான் அந்த டிக்கெட் நம்ம வாங்கணும். இப்போ இது ஒரு எளிமையான கூட்டல். இதுவரை நீங்கள் கேட்டது கற்றலும் கற்பித்தலும். கற்றலும் கற்பித்தலும் நிகழ்த்தியவர் எஸ். சண்முகப்பிரியா, கணித ஆசிரியை, கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளி, மதுரை. இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் கொம்பாடி கிராம மக்கள். ஷியாமலவாணி 90.4 சமுதாய வானொலியின்
வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்கியோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பாடல் குழுமம், புதுதில்லி.